ஹாப்பி இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃப்ரெண்ட்ஷிப் டேல ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு பார்க்காம எப்படி? இது ஒரு உறவு. எதை பற்றினதுன்னு நேரத்தை செலவழிப்பாங்க. அது இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து முன்னேறணுங்க நினைக்கிற ஒரு உறவு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதில் காஸ்ட்டு, ரிலீஜியஸ் இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அது தாண்டி ஒரு இரத்த உறவுகள் அப்படிங்கிறது எந்த மீது கிடையாது. அதையும் தாண்டின ஒரு உறவாக இருக்கும். ஸோ இதில் நம்ம எப்போ இது குட்டு அல்லது நம்மளுக்கு ரியலாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிப்போம்னா, நம்மளுக்கு எப்போ அவங்க ட்ரஸ்ட்டாக இருக்காங்க, எப்போ உண்மையாக இருக்காங்க, அதே நேரம் எந்த தங்கு தடையின்றி நம்மளால் பேச முடியுது, நம்மளை கருத்துக்களை பேச முடியுதோ, அதே நேரம் எப்போ அவங்கள பார்த்துட்டு வந்தாலும், மீட் பண்ணிட்டு வந்தாலும், இல்லாட்டி அவங்கள பேசி முடித்தாலோ நம்ம அமைதியாக ஃபீல் பண்ணுறோமோ, அப்போ தான் அதை குட் அல்லது ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். இன்னும் ஆழமாக போவோம்னா, ஸோ எமோஷனல் சப்போர்ட் எப்போ கிடைக்குதோ, அது இல்லாமல் மியூச்சுவல் எஃபர்ட்ஸ் எப்போ வருது, ரெண்டு பேரும் ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிக்குதுன்னா, இந்த உறவில் மட்டும்தான் நம்மளுக்கு கடமைகள் இல்லாட்டி இதில் நம்ம வேலைகளை செய்யணும், ஒரு லிஸ்ட்டு கிடையாது, ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது நேரம் தான் இதை ரிவீல் பண்ணும், யார் உண்மையாக இருக்காங்க, அது யார் நம்மளை ஜஸ்ட்டு கடந்து போகிறதுக்காக இருக்காங்கன்ட்டு. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோனான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ. ஹாவ் அ ஹாப்பி சண்டே.